வரலாறு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பெரிய பெரிய மன்னர்கள், அவங்களோட வாழ்வீச்சு, ரத்தம் சிந்தின போர்கள், பொதுவா அப்படிதானே நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆமா, கண்டிப்பா. வரலாறுனாலே ஆயுதங்கள், ராணுவம்னு தான் பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா எந்த விதமான பெரிய ஆயுதங்களோ இல்ல ராணுவ பின்னணியோ இல்லாம வெறும் வணிக ஒத்திகளை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாபெரும் ஐரோப்பியர்களை திணறடிச்சிருக்காங்க. அதாவது தங்களை விட பல மடங்கு பலம் வாய்ந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்னு எல்லாரையுமே வணிக ரீதியா அவங்க எதிர்கொண்டாங்க. இத கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வியக்க வைக்கிற வரலாறு, அதாவது அரபு வணிகர்களுக்கும் உள்ளூர் தமிழர்களுக்கும் இடையிலான உறவுல தொடங்கி தென்கிழக்காசியா முழுக்க ஒரு மாபெரும் கடல்வழி வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்குன தமிழ் இஸ்லாமியர்களின் கதையை தான் இந்த ஆழமான அலசல்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். நிச்சயமா, இது வெறும் வணிகம் சார்ந்த கதை மட்டும் கிடையாது. வெவ்வேறு கலாச்சாரங்கள் எப்படி ஒன்றிணைஞ்சு ஜாவி பெரானகன் அப்படிங்கிற ஒரு புதிய அடையாளத்தையே உருவாக்குச்சு அப்படிங்கிற ஆழமான பதிவு இது. இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க வெளிநாடுகள்ல கட்டமைச்சாங்கன்னா அதுக்கான ஆணிவர் இங்கே ரொம்ப வலுவா இருந்திருக்கணும் இல்லையா? உண்மைதான். அவங்க தென்கிழக்காசியாவை தங்களோட வணிக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்களோட உள்ளூர் கட்டமைப்பு எப்படி உருவானதுன்னு பாக்குறது ரொம்ப அவசியம். அவங்க ஒட்டுமொத்தமா ஒரே குழுவா செயல்படாம தங்களுக்குள்ள ரொம்ப தெளிவான ஒரு வேலைப்பகிர்வு வச்சிருந்தாங்கன்னு நான் படிச்சேன். கரெக்ட். அரபு வணிகர்களுக்கும் உள்ளூர் தமிழர்களுக்கும் இடையே நடந்த திருமண உறவுகளின் மூலமா உருவான ஒரு தனித்துவமான சமூகம் தான் இந்த தமிழ் இஸ்லாமிய சமூகம். இதுல எந்த ஒரு குழப்பமும் வராதபடி 4 முக்கிய தூண்கள் செயல்பட்டுச்சு. 4 தூண்கள். அதுல முதல் தூண் என்னவா இருந்தது? முதல் தூண் பாத்தீங்கன்னா மரைக்காயர் சமூகம். இவங்க பெரும்பாலும் சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்தவங்க. இவங்க ஷஃபி மத்ஹப் அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றினாங்க. ஒரு நிமிஷம், இந்த மதுஹப் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு சட்ட மற்றும் வாழ்வியல் நெறிமுறை இல்லையா? ஆமா, இஸ்லாமிய சட்ட மற்றும் நடைமுறை பள்ளிகள்ல ஒண்ணுதான் ஷஃபி. ஆரம்பகால அரபு வணிகர்களோட நேரடி தாக்கத்தால கடலோர பகுதிகளில் இந்த முறை ரொம்ப வேகமா பரவியது. ஓஹோ, அப்போ அரபு வணிகர்களுக்கும் உள்ளூர் கடலோர பெண்களுக்கும் பிறந்தவங்களோட வழிவந்தவங்க தான் இந்த மரைக்காயர்கள், சரியா? துல்லியமா சொன்னீங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட வரலாற்று மானுடவியல் பேராசிரியர் சூசன் பெய்லி அன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களை மரைக்காயர் துறைமுகங்கள் அப்படின்னே தன்னோட பதிவுல சொல்றாங்க. நாகூர், பரங்கிப்பேட்டை, பழவேற்காடு வரை இவங்களோட துறைமுக ஆதிக்கம் பரவி இருந்துச்சு. ஆனா மரைக்காயர் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னால இருக்கிற காரணமே அவங்களோட வேலையை தெளிவா சொல்லிடுது. மரைக்கலம், அதாவது மரத்தால் ஆன கப்பல் அப்படிங்கிற தமிழ் சொல்ல இருந்துதான் மரைக்காயர்ங்கிற சொல் வந்திருக்கு. ஆமா, அதோட அர்த்தம் கடலோடி, கடல்ல பயணம் செய்றவங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு தர்க்க ரீதியான சந்தேகம் வருது. மரைக்காயர்கள் கடலோர பகுதிகளில் மட்டுமே இருந்து கப்பல்களை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான பொருட்கள் எங்கிருந்து வந்துச்சு? ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா அவங்க உள்நாட்டுக்குள்ள போய் விவசாயிகளிடமும் நெசவாளர்களிடமும் பொருட்களை நேரடியாக வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லையே. அப்போ உள்நாட்டு போக்குவரத்தை யார் கவனிச்சுக்கிட்டாங்க? அந்ததான் இந்த வணிக சங்கிலியோட இரண்டாவது தூணான ராவுத்தர் சமூகம் உள்ளே வருது. இவங்க பெரும்பாலும் உள்நாட்டு பகுதிகளில் வாழ்ந்தவங்க, ஹனஃபி மத்ஹப் முறைய பின்பற்றினவங்க. ராவுத்தர் அப்படின்னா குதிரை வீரன் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. 12ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச துருக்கிய படைகளோட வரலாற்று பின்னணி இவங்களுக்கு உண்டு. அரபு, துருக்கிய மற்றும் உள்ளூர் மறவர் சமூகத்தோட கலவையா உருவான இவங்கள துருக்கர் அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது ஆரம்பத்துல குதிரை படையிலையும் குதிரை வணிகத்திலையும் இருந்தவங்க மெல்ல மெல்ல நிலவழி போக்குவரத்தையும் உள்நாட்டு வணிக பாதுகாப்பையும் கையில் எடுத்திருக்காங்க. ஆமாங்க. தேவிப்பட்டினம், காயல்பட்டினம் மாதிரியான துறைமுகங்கள்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வர்ற குதிரைகளை பழக்கிறது, விக்கிறதுன்னு தொடங்கினவங்க இவங்க. ஓ, அதுக்கப்புறம் எப்படி மாறினாங்க? நாளடைவுல உள்நாட்டு பொருட்களோட விநியோகத்தை நிர்வகிக்கிற மாபெரும் வணிகர்களா அவங்க தங்களை மாத்திக்கிட்டாங்க. இவங்களோட அந்த வீரம் செறிந்த கடந்த காலத்தை நினைவூட்டுற விதமா தான் இன்னைக்கும் அவங்களோட திருமணங்கள்ல மாப்பிள்ளை குதிரையில ஊர்வலமா வர்ற பழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. சரி, கடற்போக்குவரத்து, உள்நாட்டு விநியோகம் ரெண்டுமே தயாராயிடுச்சு. அப்படி என்றால் அந்த பொருட்களை உற்பத்தி செய்யற பொறுப்பு 3வது தூண்கிட்ட இருந்திருக்கணும். கரெக்ட். அந்த 3வது தூண் தான் லெப்பை சமூகம். வரலாற்றாசிரியர் மார்க் வில்க்ஸ் இது பற்றி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பார்வையை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றார்? அதாவது 18ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஈராக் ஆளுநரான அல் ஹஜ்ஜாஜ் என்பவரால் நாடு கடத்தப்பட்டு இந்திய கடற்கரைகளுக்கு வந்தவங்களோட வழி வந்தவர்கள் தான் இந்த லெப்பைகள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அப்படியா? அவங்க உள்நாட்டுல என்ன வேலை செஞ்சாங்க?
இவங்க வட தமிழகத்தோட உள்நாட்டு பகுதிகள்ல வாழ்ந்து நெசவு தொழிலும் சில்லற வணிகத்திலும் பெருமளவுல ஈடுபட்டாங்க. அப்போ இந்த 3 குழுக்கள் மட்டும்தானா? இல்ல, இவங்கள தவிர முத்து விற்பனையில கோலோச்சிய கயலார் சமூகமும், தக்கான பீடபூமியிலிருந்து வந்து குடியேறின உருது பேசுற டெக்கானி சமூகமும் இந்த மாபெரும் வலையமைப்போட பிற கூறுகளா இருந்தாங்க. இந்த லெப்பை சமூகம் பற்றி படிக்கும்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் என் கண்ணுல பட்டது. இவங்க அரபு தமிழ் அல்லது அர்வி அப்படிங்கிற ஒரு புதிய மொழி அமைக்கையை உருவாக்கியிருக்காங்க. ஆமா, அது ஒரு தனித்துவமான கண்டுபிடிப்பு. அதாவது தமிழ் மொழிய அரபு எழுத்துக்களை கொண்டு எழுதுறது. இது மதம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் இல்லாம வணிக கணக்குகளை எழுதுறதுக்கும் ரகசியங்களை பரிமாறிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வணிக உத்தியா இருந்திருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு உத்தி அது. இப்ப நீங்க நேயர்களே இந்த முழு அமைப்பையும் சற்று பின்னோக்கி பாருங்களேன். இது இன்றைய பல்தேசி நிறுவனங்களான எம்என்சி கட்டமைப்பு போலவே இருக்கு. நிதர்சனமான உண்மை. மரைக்காயர்கள் கப்பல் போக்குவரத்து பிரிவா கவனிக்கிறாங்க, ராவுத்தர்கள் உள்நாட்டு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு கவனிக்கிறாங்க, லெப்பைகள் உற்பத்தியை கவனிச்சுக்கிறாங்க. இது தற்செயலா நடந்ததா இல்ல ரொம்ப திட்டமிடப்பட்டதா? இது ஒரே இரவுல எந்த ஒரு கார்ப்பரேட் போர்ட் ரூம்லயும் திட்டமிடப்பட்ட வியூகம் கிடையாது. பல நூற்றாண்டுகளா நிலவியல் கூறுகளுக்கும் அவங்களோட திறன்களுக்கும் ஏற்ப ரொம்ப இயல்பா உருவான ஒரு வணிக சூழலியல் தான் சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு தங்களுக்குள்ள அழிஞ்சு போகாம ரொம்ப அழகா தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. ஆமா, ஒட்டுமொத்த வணிகச் சங்கிலியோட வெவ்வேறு கண்ணிகளா அவங்க தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. இந்த உள்ளூர் கட்டமைப்பு எவ்வளவு வலுவானது அப்படின்னு இப்போ நல்லா புரியுது. ஆனா இத வச்சுக்கிட்டு அவங்க எப்படி தென்கிழக்கு ஆசியாவுல ஒரு பெரிய கடல்வழி சாம்ராஜ்யத்தை அமைச்சாங்க? தமிழர்களோட கடல்வழி வணிகம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களோட வருகைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கிடுச்சு. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பல்லவர் கல்வெட்டு தாய்லாந்தோட தகுவாப்பா பகுதியில மணிக்கிராமம் அப்படிங்கிற தமிழ் வணிக குழு இருந்ததை உறுதிப்படுத்துது. அதே போல மேற்கு சுமத்ராவுல உள்ள பரோஸ் அப்படிங்கிற இடத்துல 500 வணிகக் குழுவோட கல்வெட்டு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். ஆமா, இந்த நெடிய பாரம்பரியத்தோட அடித்தளத்துல தான் 15ஆம் நூற்றாண்டுல தமிழ் இஸ்லாமியர்கள் மலாக்கா சுல்தானக பகுதிகள்ல தங்களோட ஆதிக்கத்தை முழுமையா நிலைநிறுத்தினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1680கள்ல பரங்கிப்பேட்டையிலிருந்து புறப்பட்ட கப்பல்களோட பதிவுகளை எடுத்து பார்த்தா போர்ச்சுகீசியர்களுக்கு அடுத்தபடியா அதிக கப்பல்களை வச்சிருந்தது நம்ம மரைக்காயர்கள் தான். அது மட்டும் இல்ல, ஆச்சே, பெகு, உஜோங் சலாங், அதாவது இன்றைய ஃபூகெட், அப்புறம் கெடான்னு பல முக்கிய துறைமுகங்கள்லயும் இவங்களோட கப்பல்கள் தான் அதிகமா நின்னுச்சு. வணிகத்தை தாண்டி அவங்களோட கலாச்சார ஊடுருவல் எந்த அளவுக்கு இருந்துச்சு? அது ரொம்ப ஆழமானது. வடக்கு சுமத்ராவில உள்ள செம்பிரிங் அப்படிங்கிற குலம் தமிழ் வணிகர்களுக்கும் உள்ளூர் பெண்களுக்கும் பிறந்தவங்களோட வழிவந்தவங்க தான். அதே போல களிமந்தான் பகுதியில நகரதிப்பா அப்படிங்கிற ஒரு தனி அரசாட்சியையே 14ஆம் நூற்றாண்டோட இறுதியில ஒரு தமிழர் தான் உருவாக்குனார் அப்படின்னு ஹிகாயத் பஞ்சாருங்கிற வரலாற்று பதிவு சொல்லுது. ஒரு நாட்டையே உருவாக்குற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. ஆனா இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நியூசிலாண்டுல உள்ள ஒரு மாவூரி கிராமத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வெண்கல மணி. ஆமா, அந்த நியூசிலாந்து மணி ரொம்ப பிரபலமான ஒரு வரலாற்று சான்று. அது 17 அல்லது 18ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. அதுல பழங்கால தமிழ் எழுத்துக்கள்ல மொய்தீன் பக்ஸ் உடைய கப்பலுடைய மணி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மொய்தீன் பக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புனிதரோட பேரை குறிக்குது. உண்மைதான். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இங்க ஒரு தர்க்க ரீதியான சிக்கல் தோணுது. தமிழ் இஸ்லாமிய வணிகர்கள் உண்மையிலேயே நியூசிலாந்து வரை போனாங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? பசிபிக் பெருங்கடலோட அந்த மூலைக்கு செல்வது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தோட புவியியல் சாத்தியங்களுக்கு அப்பாற்பட்டது போல தோணுது. இல்ல நடுக்கடல்ல உடைஞ்ச கப்பலோட பாகங்கள் கடல் நீரோட்டங்கள்ல அடிச்சு செல்லப்பட்டு அங்க சேர்ந்திருக்குமா? வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே இது ஒரு பெரிய விவாதப் பொருள்தான். 2 சாத்தியக்கூறுகளுமே இருக்கணும் தான் சொல்லணும். எப்படி சொல்றீங்க? ஒன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இஸ்லாமியர்களோட கப்பல் கற்ற கலையும் நட்சத்திரங்களை வச்சு திசை அறியற திறனும் அந்த அளவுக்கு மேம்பட்டு இருந்துச்சு. அதனால அவங்க திசை மாறி அங்க போயிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வாதம். இன்னொரு சாத்தியம், மற்றொன்னு நீங்க சொல்ற மாதிரி சுனாமி அல்லது பெரிய புயல்ல சிக்கிய கப்பலோட பாகங்கள் பல 1000 கிலோமீட்டர்கள் அடிச்சு செல்லப்பட்டிருக்கலாம். இதுல எது உண்மையா இருந்தாலும் ஒரு தமிழ் கப்பலோட மணி எந்த ஒரு ஐரோப்பிய பதிவும் இல்லாத ஒரு காலத்துல நியூசிலாந்து கரையை அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதே அவங்களோட கடல்சார் வீச்சுக்கு மிகப்பெரிய சான்று. ஆனா அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். சரி, இவ்வளோ பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை, இவ்வளவு லாபம் தர்ற கடல் வழியே ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே. கண்டிப்பா சும்மா இருக்கல. 1511ல போர்ச்சுகீசியர்கள் மலாக்காவை கைப்பற்றினாங்க.
1605ல டச்சுக்காரர்கள் சோழமண்டல கடற்கரையில வந்து இறங்குனாங்க. அவங்க கிட்ட பெரிய பெரிய பீரங்கிகள் இருந்துச்சு, போர்க்கப்பல்கள் இருந்துச்சு. ஆனாலும் இந்த உள்ளூர் வணிகர்களை அவங்களால அசைக்க முடியல அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாச்சு? அதுதான் இங்க மிக முக்கியமான கட்டம். டச் கிழக்கிந்திய கம்பெனியான VOC ஓட கவர்னர் ஜெனரல் தன்னோட குறிப்புல ஒரு பெரிய விரக்திய பதிவு செஞ்சிருக்கார். என்னென்ன பதிவு செஞ்சிருக்கார்? இந்திய வணிகர்களுடன் எங்களால் போட்டியிடவே முடியவில்லை, அவர்கள் எங்களை விட சிறந்த பேரம் பேசுபவர்கள் அப்படின்னு அவர் அழுத்துக்கிறார். ஆஹா, ஐரோப்பியர்கள்கிட்ட ஆயுதம் இருந்துச்சு, ஆனா உள்ளூர் வணிகத்தோட நாடி துடிப்பு நம்ம ஆட்கள் கிட்ட இருந்துச்சு. அந்த நாடி துடிப்புடுப்பு அப்படிங்கிற நெசவாளர்களோட இவங்களுக்கு இருந்த நேரடி தொடர்பு சரியா? ஏன்னா தென்கிழக்கு ஆசியாவிற்கு பருத்தியும் நெசவு பொருட்களும் தான் மிக முக்கிய ஏற்றுமதி பொருட்கள். ஆமா, துல்லியமா சொல்ல போனா அதுதான். டச்சுக்காரர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்களால நேரடியா உள்நாட்டுக்குள்ள போய் நெசவாளர்கள் கிட்ட மலிவா பொருள்களை வாங்க முடியல. பல தலைமுறைகளா தமிழ் வணிகர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் இடையிருந்த அந்த ஆழமான நம்பிக்கைய டச்சுக்காரர்களால உடைக்க முடியல. சரியா பிடிச்சிங்க. அதோட இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. தமிழ் முஸ்லிம்கள் வந்து வெறும் வியாபாரிகளா மட்டும் அந்த நாடுகள்ல நுழையல, அரசர்களோட நம்பிக்கையை பெற்று மாபெரும் அரசியல் அதிகாரத்தையும் அடைஞ்சிருந்தாங்க. ஓ, அவங்க அரசியல் பதவிகள்லயும் இருந்தாங்களா? கண்டிப்பா. உஜுங் சலாம்ல மாவட்ட ஆளுநராக ஒரு தமிழ் இஸ்லாமியர் இருந்திருக்கார். பேராக் சுல்தானகத்துல சிடி லெபை அப்படிங்கிறவர் சௌதாகர் ராஜா, அதாவது அரசரோட அதிகாரப்பூர்வ வணிக பிரதிநிதி அப்படிங்கிற பதவியில இருந்திருக்கார். கிடாவிலையும் ஜமால் அப்படிங்கிறவர் இதே சௌதாகர் ராஜா பதவியில இருந்திருக்கார்ல. அந்த அரசியல் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஐரோப்பியர்களுக்கு செக் வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு. என்னது அது? 1712ல ஆச்சே சுல்தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த அந்த நிகழ்வா? அதேதான். பிரிட்டிஷ்காரங்க அங்க ஒரு வர்த்தக மையம் அமைக்க அனுமதி கேட்டப்போ துறைமுக வரியில பாதியே கேட்டிருக்காங்க. உடனே இந்த தமிழ் இஸ்லாமிய வணிகர்கள் சுல்தானுக்கு நெருக்குதல் கொடுத்து அந்த அனுமதியை ரத்து செய்ய பிரிட்டிஷார அங்கிருந்து வெளியேற்றியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ராஜதந்திரம். ஆனா அதைவிட பெரிய புத்திசாலித்தனம் ஒன்னு இருக்கு. போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் பல்வேறு வர்த்தக தடைகளை விதிச்சப்போ இந்த வணிகர்கள் ஐரோப்பியர்களே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்தினாங்கன்னு நேயர்களுக்கு சொல்லுங்க. அதாவது பிரெஞ்சுக்காரர்களும் டேனிஷ்காரர்களும் அமைத்திருந்த வர்த்தக மையங்களுக்கு சென்று அவங்களோட நாடுகளின் கொடிகளின் கீழே தங்களோட கப்பல்களை செலுத்தினாங்க. ரொம்ப தந்திரமான ஒரு செயல் இது. இப்ப பாத்தீங்கன்னா இது இன்றைய காலத்துல பெருநிறுவனங்கள் வர்த்தக தடைகளை தவிர்ப்பதற்காக ஷெல் கம்பெனிஸ் தொடங்குறது போலவோ இல்ல வேறு நாடுகளோட கொடிகளை தங்கள் கப்பல்கள்ல பறக்க விடுறது போலவோ இருக்கு. இந்த கார்ப்பரேட் தந்திரங்களை இவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க. உண்மையிலே வியக்க வைக்கிற விஷயம். ஆனா ஐரோப்பியர்களை முறியடிக்க இந்த கொடிமாத்திர தந்திரங்களோ முன்கூட்டியே அங்க இருந்ததோ மட்டும் காரணம் இல்ல. ரொம்ப ஆழமான பொருளாதார உத்திகள் அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க வெற்றி பெற்றதற்கான அந்த ரகசிய உத்திகள் என்னென்ன? அதுல 3 முக்கிய வழிமுறைகள் இருந்துச்சு. முதல் வழிமுறை வந்து கடன் வசதி. ஐரோப்பிய நிறுவனங்கள் எப்போதுமே ரொக்க பரிவர்த்தனையை மட்டுமே நம்பியிருந்தாங்க. ஆனா நம்ம வணிகர்கள் வாடிக்கையாளர்களுக்கும் சில நேரங்கள்ல அரசர்களுக்கும் கூட நீண்டகால கடன் அடிப்படையில பொருட்களை வழங்குனாங்க. இந்த தலைமுறையான நம்பிக்கைய வெறும் பணத்தை வச்சு ஐரோப்பியர்களால எதிர்கொள்ள முடியல. அருமை. இரண்டாவது உத்தி என்ன? இரண்டாவது, பண்டமாற்று முறையில எந்த பொருளுக்கு எந்த பொருளை மாத்துனா லாபம் அப்படிங்கிற நுணுக்கம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஓஹோ, அப்போ மூன்றாவது உத்தி? அந்த மூன்றாவது உத்தி தான் மிகவும் நுட்பமானது. பொருட்களின் மீதான அபாரமான அறிவு. அதாவது ஒரு வணிகர் தான் விக்கிற பொருளோட தேவையை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுல ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த பாக்கு வியாபாரம் பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். சிவப்பு நிற பாக்கு பெகு பகுதியிலும் வெள்ளை நிற பாக்கு சீனாவிலும் அதிக விலைக்கு போகும் அப்படிங்கறத அவங்க துல்லியமா அறிஞ்சிருந்தாங்க. அதுக்கேற்ப தங்கள் கப்பல் பயணங்களை அந்தந்த பகுதிகளோட அறுவடை காலத்தோட சரியா திட்டமிட்டாங்க. இது வந்து இன்றைய நவீன டேட்டா ட்ரிவன் வணிக உத்திகளுக்கு சற்றும் சளைக்காத ஒரு நுண்ணறிவுன்னு தான் சொல்லணும். அப்போ ஐரோப்பியர்களை விட முன்கூட்டியே அங்க சென்றவர்கள அவங்க வெற்றி பெற்றாங்களா? அல்லது அவங்களுடைய திறமைதான் காரணமா? நிச்சயமா அந்த பொருட்களின் மீதான ஆழமான அறிவுதான் அவங்கள பல இடங்கள்ல காப்பாற்றிருக்கு. ஆனா இவ்ளோ ஆழமா வேரூன்றிய ஒரு சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைய ஐரோப்பியர்களை விட உள்நாட்டு அரசியல் மாற்றங்களே காரணமா அமைஞ்சிச்சுன்னு குறிப்புகள் சொல்லுதே. ஆமாங்க, அது ஒரு துரதிர்ஷ்டவசமான வரலாறு. 17ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவோட சில பகுதிகளை மராட்டிய மன்னர் எகோஜி ராஜா I ஆண்டார். முகலாயர்கள் மேல இருந்த கோபத்தால ஒட்டுமொத்த இஸ்லாமிய வணிகர்கள் மீதும் அவர் கடும் வரிகளை விதிச்சார். அது அவங்க வணிகத்தை எப்படி பாதிச்சுச்சு?
சோழமண்டல கடற்கரை துறைமுகங்கள்ல பொருட்களை இறக்கவும் ஏற்றவும் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. இதனால லாப வரம்பு குறைஞ்சி அவங்களோட கட்டமைப்பு மெல்ல மெல்ல சிதையத் தொடங்குச்சு. வர்த்தகம் ஒருவேளை சிதைஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க விட்டு சென்ற கலாச்சாரப் பதிவு இன்னிக்கும் அங்க நிலைத்திருக்கு இல்லையா? கண்டிப்பா, அதுதான் இந்த வரலாற்றோட ஆன்மாவே. 1794ஆம் ஆண்டு பிரான்சிஸ் லைட் அப்படிங்கிறவரோட குறிப்புப்படி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் அங்க போயிருக்காங்க. ஆனா அவங்க வெறும் வியாபாரம் செஞ்சுட்டு பணத்தோட மட்டும் திரும்பல. ஆமா, அங்க உள்ள மலாய், படாக், ஜாவனீஸ் பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது வெறும் தனிப்பட்ட உறவா மட்டும் இல்லாம உள்ளூர் சமூகத்தோட இரத்த சம்பந்தமான உறவை ஏற்படுத்தி வர்த்தக கூட்டணிகளை நிரந்தரமாக்குற ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரமாவும் செயல்பட்டிருக்கு. ஐரோப்பியர்கள் எப்போதுமே அங்க அந்நியர்களாவே இருந்தாங்க. ஆனா நம்ம தமிழர்கள் அங்க உறவினர்களா மாறினாங்க. அந்த உறவோட நீட்சிதான் ஜாவி பெரானக்கன் அல்லது ஜாவி பெக்கான் அப்படிங்கிற ஒரு புதிய சமூகம். அந்த சமூகம் எப்படிப்பட்டது? நேயர்களே, உள்ளூர் கடற்கரைகள்ல படகோட்டியா தொடங்கின ஒரு சமூகம் தங்களோட உழைப்பாலும் மதிநுட்பத்தாலும் எப்படி ஆசியாவோட வணிக ராஜதந்திரிகளா மாறினாங்க அப்படிங்கறத இவ்ளோ நேரம் நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம். மரைக்காயர்களோட கடற்பயணங்களும் ராவுத்தர்களோட நிலவழி விநியோகமும் லெப்பைகளோட உற்பத்தியும் ஒன்றிணைஞ்சு ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்களை எப்படி திணறடிச்சதுன்னு புரிஞ்சுக்கிறது வரலாற்றோட மிக முக்கியமானது ஒரு பாடம். கண்டிப்பா. இதை தாண்டி நீங்க நேயர்களுக்கு சொல்ல விரும்புற இறுதி சிந்தனை என்ன? நேயர்களே, விடைபெறதுக்கு முன்னாடி இந்த ஜாவி பெரானகன் சமூகத்தை பற்றி சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இன்றைய உலகமயமாக்கப்பட்ட காலகட்டத்துல நாம பல நாடுகளோடு வணிகம் செய்யறோம், பொருட்களை வாங்குறோம், விக்கிறோம். ஆனா அன்றைய தமிழ் முஸ்லிம்கள் வெறும் பொருட்களை மட்டும் பரிமாறிக்கல. வேற என்ன பரிமாறிக்கிட்டாங்க? அவங்க மனிதர்களை, மொழிகளை, வாழ்க்கை முறைகளை பரிமாறிக்கிட்டு ஒரு புதிய நிரந்தர கலாச்சாரத்தையே உருவாக்கினாங்க. லாபத்தை மட்டுமே தேடி ஓடுற இன்றைய நவீன உலகளாவிய வர்த்தகம் இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் மிக்க ஒருங்கிணைந்த கலாச்சார மரபை எப்போதாவது விட்டுச் செல்கிறதா அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. என்றோ ஒரு நாள் நடுக்கடல்ல சென்ற ஒரு கப்பல்ல ஒலித்த அந்த வெண்கல மணியோட ஓசை இன்னைக்கும் வரலாற்றுல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுடைய நேரத்திற்கும் இந்த தேடலுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.